ஓம் வாராகி தாயே போற்றி! அன்னை வாராகி தாயே போற்றி! அழகு வாராகி தாயே போற்றிங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? வாராகி தேவிய பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, வீட்ல யாரெல்லாம் தேவிய வைத்து வழிபாடு செய்றீங்க? சிகப்பு திரியேற்றி அம்மன வழிபாடு செய்றவங்க, அந்த சிகப்பு திரியில என்ன ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு யார் யாருக்கெல்லாம் தெரியுங்க? ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குதுங்க. வாராகி தேவிய நாம வழிபாடு செய்யும்போது, ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணும்போதும், ரொம்பவே நம்போ அந்த ஒரு அர்த்தங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா, ரொம்பவே நமக்கு ஒரு சந்தோஷமாவே இருக்குங்க. ஏன், எப்படி என்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். வராகி தேவிய வீட்ல வழிபாடு செஞ்ச உடனே ஒரு அகல் விளக்கு ஏற்றி, அம்மனுக்கு ஒரு சிகப்பு திரி ஏற்றதுனால என்ன பலன்? அதுக்கான என்ன அர்த்தம்? அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்லப் போறேன். சிகப்பு நிறம்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுடைய உயிர் சக்தி வடிவம்னு சொல்லுவாங்கங்க. அந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஏற்றும்போதே தைரியமாகட்டும், ஆற்றல் ஆகட்டும், வெற்றி ஆகட்டும், பாதுகாப்புகள் ஆகட்டும், இவை எல்லாமே நமக்கு அந்த சிகப்பு திரிக்கான அர்த்தம் தாங்க. ஆனா வராகி தேவி ஒரு அஸ்திர தேவதைன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தீய சக்திகள அழிக்கக்கூடிய ஒரு தேவி தாங்க வராகி தாய். அவளுடைய ஆற்றல் எப்பமே சிகப்பு போல நம்ம ஒளி போல நம்ம வீட்ல எப்பமே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம சிகப்பு திரிய அம்மனுக்கு ஏற்றி வழிபாடு செய்றோம். அவளது சக்தி எப்பமே நம்ம வீட்டிலேயே பாதுகாக்கணுங்க. சிகப்பு திரிய எல்லாரும் வீட்ல வழிபாடு செய்யும்போது சிகப்பு திரி ஏற்றத்துக்கான அர்த்தமே இதுதாங்க. எல்லாரும் தேவிய வழிபாடு செய்றோம். ஆனா சிகப்பு திரிய ஏற்றும்போது ஒரு மந்திரம் சொல்லிட்டு ஏற்றுனா எப்படி இருக்கும்? வாங்க இப்ப நான் அந்த மந்திரத்த சொல்றேன். ஓம் வாராகி தாயே! சிகப்பு சக்தியின் வடிவே! என் வீடு, என் குடும்பம் காத்து அருள் புரிய வேண்டும் அம்மா! ஓம் வாராகி தாயே போற்றி! அப்படின்னு சொல்லி சிகப்பு திரிய ஏற்றி தேவிய வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்ல எந்த தீய சக்திகள் இருந்தா கூட எல்லாமே அகன்றுடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு திரி ஏற்றும்போது அதனுடைய ம் நாட்கள்னு ஒண்ணு இருக்குதுங்க. இப்போ ஒரு அமாவாசை, வளர்பிறை பஞ்சமி அந்த மாரி நாளில கூட நீங்க தேவிக்கு சிகப்பு திரி ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா, ரொம்பவே சக்தி தாங்க. தேவிய எப்பவுமே நான் சொல்றது வழிபாடு செய்றோம். சொன்னாங்க நம்ப சிகப்பு திரி ஏற்றிட்டோன்றது கிடையாது நம்பிக்கை. நம்பிக்கையோடு தேவிய வழிபாடு செய்யுங்க. தீய எண்ணங்கள் மனதில் இல்லாம நீங்க தேவிய வழிபாடு செய்யுங்க. சிகப்பு திரிக்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கங்க. வீட்ல எல்லாரும் சிகப்பு திரி போட்டு தேவிய வழிபாடு செய்யுங்க. எப்பவுமே தாய் உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் எப்பவுமே பக்கத்துணையா இருப்பாங்க. ஓம் வாராகி தாயே போற்றி!